இവിടത്തെയും மாடு வெட்டுன நாங்க இവിടത്തെയും மாடு வெட்டி தண்ணி குடிச்சோம் நாங்க இവിടத்தையும். கிணறு இல்லையா இடத்துல? கிணறு அங்க இருக்கு பொது கிணறு. அதுல குடிக்கிறோம்மா. நாங்க இவ்வளவு பேர் தண்ணறல் ஆக்குவாங்க அவங்க ஊராங்க. நாங்க மட்டும் குடிக்கிறோம். அதுக்குள்ள கட்டுக்கு மேல வச்சு உடுப்பு கழுவுவாங்க, காலுகளை தூக்கி வச்சு தேய்ப்பாங்க. எல்லா தண்ணியும் அதுக்குள்ள நாங்க எவ்வளவு பேர் தான் குடிக்கிறோம். அதான் நாங்க அதுக்குள்ள எவ்வளவு தாழ்ப்பம் இருக்கு? தாபத்துல இருந்தாங்க. அடிக்கிற இதுன்னு சொன்னா குழாய் கிணறுனா 45,000. சரியா? அதுக்கு தான் பார்த்தேன் கையால் செய்யலாம்னு சொல்லி. பார்த்தா வந்து இப்போ கையால் செய்யலாம், அந்த மோட்டர் மிஷின் அதை போட்டு தான் அடிச்சு செய்யணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? பாப்போம். 4 லட்சம் 5 லட்சம்ன்ற பெரிய ஒரு காசு தானேம்மா. அந்த காசு வந்து யாரும் வந்து உதவி செஞ்சதான் வரலாம். சரியா? கோச்சிக்குள்ளாங்க. நானும் மட்டக்களப்பில் இருந்து உங்களுக்கு தான் வந்து நான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். சரியான இடம் வந்து அந்த சொன்னாங்க பொது கிணறுன்னு சொல்லி, அந்த கிணறு தான் இது. எல்லாமே செய்யறது அது உள்ளுக்குள்ள எல்லாம் இறைச்சி வேலை பார்த்து சுத்தப்படுத்துறதுக்கு ஒத்தரும் இல்லை. அப்படி செஞ்சாலும் இந்த ஆக்கள் திருப்பி இன்னறல் ஆக்குவா தான் செய்வாங்க. அங்கால பக்கம் தான் ஓட்ட இஞ்சால குளிக்கிற தண்ணி எல்லாம் அதுக்குள்ள அலறாங்க. நேத்து போய் 2 முட்டி தண்ணி எடுத்துட்டு வந்த சண்டை பிடிச்சி இந்த கணத்துல தான் அள்ளி குளிக்கிறதும் புள்ளங்கள் இந்த சட்டிப்பான கழுவுல சமைக்கிறது. அந்த நேரம் வேற எங்க போகலாம் தண்ணி? அந்த தண்ணிலாம் நீங்க சமைக்கிறீங்க, அங்க போயிட்டு எடுத்துட்டு வரத 2 முட்டி தண்ணியில குடிக்கிறேன். அது எத்தனை நாளைக்கு வச்சு குடிக்கலாம் சொல்லி தெரியல. சரி, மரத்துல கதை கடவுளே, மரம் சரி மரத்தோட கேம் ஆயிட்டுடப்பா. இங்க பாருங்க, அந்த மரத்தை எப்படி விரிக்கி உடைக்குதுன்னு சொல்லி கோவம் வந்துட்டேனே. ஓ மை காட், எப்படி நிக்கிறேனே, மாட்டு கூட்டம் நிக்கிற மாதிரி யானை கூட்டம் நிக்கிறாப்பா. இந்த கடவுளே. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். அந்த கேன்சர் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேர் ஒரு அண்ணான்னு சொல்லி. அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ் வந்து, அதாவது உருகாமம் என்ற இடத்துக்கு வந்து போய் அவங்களோட பிரச்சனைகள் கஷ்டங்களை வந்து அந்த வீடியோ மூலமாக வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அப்போ அதுவும் கொஞ்சம் உங்களோட ஆதரவு வந்து கூடுதலாக வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. அதுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் தேங்க்யூ சொல்லிவிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கிராமத்தில் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து மிகவும் முக்கியமாக ஒரு தேவை ஒன்று இருக்குன்னு தானே. இந்த தேவை வந்து செஞ்சால் ஓகே, இது வந்து எங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கும் என்று சொல்லுவாங்க தானே. அப்படி என்ன அவங்களுக்கு அந்த உதவி தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தண்ணி பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. மற்றபடி அந்த என்ன சொல்கிற அன்றாட தொழிலும் வந்து இல்லை தான், இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து பார்த்த மட்டில் வந்து இவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான தண்ணி வந்து இல்லை. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து பொதுக்கிணறு வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த பொதுக்கிணறையும் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் அவங்களை காட்டுவேன். பொதுக்கிணறு கட்டியிருக்கிறாங்க. அந்த இருக்கிற பொதுக்கிணறுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து அதில் தான் குளிக்கிறது. அடுத்தது வந்து உடுப்பு கழுவுறது. அப்போ உடுப்பெல்லாம் கழுவுக்குள்ளே வந்து அந்த சோப் தண்ணியெலாம் வந்து அந்த கிணத்துக்குள்ளே போகும். கிணத்துக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் கிணத்து தண்ணி வந்து நல்லதாக இருக்காதுன்னு, ஒரு கலவல் மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை வந்து குடிக்க இயலாது. அப்போ நான் அந்த கிராமத்துக்குள்ளே போய் அவங்களோட கதைச்சதிலிருந்து தொடக்கம் இருந்து முடிவு மட்டும் அந்த அக்காவாக இருக்கலாம், அந்த அம்மாவாக இருக்கலாம், எல்லாருமே என்கிட்ட வந்து திரும்பி கேட்ட விஷயம், இந்த தண்ணி வசதியை மட்டும் ஒருக்கா பார்த்து செஞ்சு தாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியமாக போகும், அதை மட்டும் ஒருக்கா செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உண்மையாகவே தெரியுமேனே, சாப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் இருக்கலாம், ஆனால் தண்ணி இல்லைன்னு சொல்லி இருக்கலானே. சொல்லுவாங்கண்ணே, தண்ணிக்கு வந்து என்ன நடந்தாலும் பழிக்கக்கூடாது. அதே போல் வந்து தண்ணீர் அருமை தெரியும் தானேண்ணே. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்து நான் என்னென்னு சொன்னால், அந்த கிராமத்துக்குள்ளே திரும்பி போய்
அந்த கிராமத்தில் வந்து அடிப்பைப் அந்த அடிக்குழாய் வந்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ வரும், அடிக்குழாய் அடித்தா எவ்வளோ வரும் என்றதை நான் பார்க்கணும். அப்போ அதுக்காக வந்து காலையில் வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து கன்றைக்கு வேலை வந்து செய்கிறவன், என்னோட கிளாஸ்மேட் பொடியும். அப்போ அவன்கிட்ட வந்து நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன், மச்சான் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவன் சொல்லியிருந்தான், சாதாரணமாக மச்சான் ஒரு 45,000 ரூபாய்க்குள்ளே வரும். இங்கேருந்து உருகாமத்துக்கு போய் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அடுத்து ஒரு நாள் வந்து பிடிக்கும், ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பிடிக்கும், ஒரு நாள் வேலை வந்து ஒரு நாள் வேலை வரும், ஒரு நாளில் வந்து இவ்வளோ வேலையும் முடிக்கலாம் என்று சொல்லியிருந்தான். அடுத்து வந்து அப்படி செய்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு முதலே வந்து எனக்கு சொல்லணும். அப்போ தான் நாங்கள் அந்த சாமானெல்லாம் வந்து எடுத்து வைப்போம். அடுத்து வந்து ஒரு அடிக்கு வந்து பைப் வந்து இறக்கணுமா. அடுத்து இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, மண் என்று சொன்னால் இப்போ நாங்கள் போகிறது வந்து மண், அந்த தரை வந்து மண், அது வந்து மண்ணாக இருக்கும்னு சொன்னால் மிகவும் ஈஸியாக வந்து இறக்கிடலாம். அதே இது வந்து கிரவல் கல் பாறை அப்படி வந்து இருக்கும்னு சொன்னால் அதை வந்து இறக்குறதும் கஷ்டம், அதே போல் வந்து செய்கிறதுக்கு சார்ஜஸும் கூட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மண்ணில் வந்து நாங்கள் ஒரு அடி பைப் வந்து அடிக்கிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபாய்க்குள்ள முடியுமா. இதே இது வந்து கல் கிரவல் அப்படிலாம் நிறைய இருக்கும், அதை வந்து நாங்கள் மெஷின் போட்டு அப்படி அடித்து தான் இறக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து 1,50,000 2 லட்சம் ரூபா அப்படி போகுமா ஒரு பைப் அடிக்கிறது என்று சொல்லி. இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட மட்டும் விசாரிக்கல, 2-3 பேர்கிட்ட விசாரித்த மட்டும் எனக்கு வந்த நியூஸ் இது. ரைட், அப்போ இந்த பிரச்சனை முடிச்சிட்டோம்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குமே, ஒரு பிரயோசனம் வந்து அடைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு லைஃப் லாங்கண்ணே. அவங்களுக்கு இனி வந்து தண்ணி பஞ்சம் வந்து இருக்காது. அந்த பவுசர் வந்து கொண்டு வந்து தரும் மட்டும் இவங்க பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீடியோ வந்து பார்க்காதாக்கள் பாருங்கள், சொல்கிறாங்க ஒரு கிழமைக்கு ஒரு பவுசர் வருமாம், பவுசர் வந்து தான் வந்து அந்த தண்ணியை வந்து தருமா. அந்த தண்ணி வந்து பவுசர் வரலன்னு சொன்னால் இவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்படியான பிரச்சனை நிறைய இருக்குது. தண்ணி தான் இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. நான் போன மட்டில், நான் அந்த அவங்களோட கதைச்ச மட்டில், அவங்களோட பார்த்த மட்டில் நான் விளங்கி கொண்ட விஷயம். அப்போ இந்த இருக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். ஆனால் இது வந்து சின்ன ப்ராசஸ் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அதே போல் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக செய்கிற ஒரு பெரிய ஒரு உதவியாகவும் இது தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்ய போகிறேன். இது வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோட, சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த வேலையை நான் வந்து தொடங்க போகிறேன். அப்போ செய்கிறதுக்கு முதலே வந்து இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்தந்த விஷயங்கள் தான் செய்ய போகிறேன், இப்படி தான் செய்ய போகிறேன்னு சொல்லி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் வந்து இப்படி ஒரு வேலை செய்கிறதுக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா, நாங்கள் இப்படி எதுவும் செஞ்சால் எதுவும் பிரச்சனை வருமானு சொல்லி அந்த வீட்டுக்காரர்கள்டே கால் பண்ணி நான் கேட்டிருந்தேன் என்ன செய்யலாம்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி, இது வந்து எங்களோட சொந்த காணி தானே, நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வாங்க வந்து செய்யலாம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரெக்கார்டும் வந்து நான் வச்சிருக்கிறேன்னு ஒரு போட்டு காட்டுறேன்னு அதையும் பாருங்கள். இப்போ உங்களோட அந்த வீட்டு ஏரியாவுக்குள்ள வந்து அடிப்பை படிச்சா தண்ணி வருமான்றதாங்க. தண்ணி வரும். அப்படியா, கிணறும் இருக்குது தானே நேரத்தில்? கிணறு வயலுக்குள்ள கிணறு இருக்கு, அதுதான் அந்த ஆக்கள் குளிக்கிற கிணறு. சரி, அது பக்கத்துல இஞ்சால் அடிக்கலாம், நம்மட வளவுக்கு அடிக்கலாம். யார் நாகம்மா வாங்கினீங்க? நான் தாங்க வைக்கிறேன் நாகம்மா. சரிம்மா, சரி சரி. அதான் நம்ம அவருக்கு அந்த இது தண்ணி வசதி அவருக்கு பாபம்னு சொல்லி நான் எடுத்து நான் உங்களுக்கு, அதுதானே முக்கியம் உங்களுக்கு என்ன? அதுதானேம்மா. சரிம்மா, நான் பார்க்குறேண்ணா. அம்மா ஹலோ ஹலோ. இது அப்படி எதுவும் செய்யறேன்டா யார்ட்டையும் வந்து பெர்மிஷன் அப்ரூவல் எதுவும் எடுக்கணுமோ? இல்ல இல்ல இல்ல, நம்ம இப்ப பைப்பு நம்மள அளவுக்கு அடிக்க போறோம்னு சொன்னா இங்க ஒருத்தர்கிட்ட கேட்க தேவையில்ல. நீங்க தானே உரிமைனே? நம்ம தான். சரியம்மா, சரி சரி. நமக்கு ஒப்பம் எல்லாம் இருக்குமா, இப்ப நான் தண்ணி பைப்பு அடிக்க போறேன், அது எந்த விருப்பம்? அது உங்களை இருப்போம். அதான் யாரும் வந்து பிரச்சனை படுத்த மாட்டாங்களே. சரி, இங்க ஒருத்தரும் பிரச்சனை படுத்த மாட்டாங்க. சரியம்மா, சரியம்மா, சரி. ரைட். அப்போ
இவங்களோட அந்த ஏரியாவில் போயிட்டு நாங்கள் வந்து தண்ணி பைப் அடிக்கிறதுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு சொல்லி அவங்களோட வீட்டுக்காரர்கிட்டயே கேட்டுட்டோம். உதாரணத்துக்கு வந்து அவங்களோட வீடு வந்து சொந்தம், அவங்களோட காணி வந்து சொந்தம்னு சொன்னால் யாருமே வந்து பிரச்சனைப்படுத்த போகிறது இல்லை. தண்ணி பைப்புன்றது அவங்களோட சொந்த தேவைக்காக அடிக்கிற விஷயம்ன்றனால இது ஒரு பிரச்சனை இல்லை என்றனால நானும் வந்து வேறு இடங்களில் அப்ரூவல் எடுக்கலை. ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உதவி தானே, ஒரு யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் செய்கிற ஒரு உதவின்றனால இதை வந்து நான் இப்போ செய்வோம்னு சொல்லி யோசித்தேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இப்போ காலையிலேயே வந்து வெளிக்கிட்டு அந்த ஏரியாவுக்கு போகணும். அந்த ஏரியாவுக்கு போய் முதல்ல வந்து அந்த ஏரியாவில் தண்ணி வருமா என்று சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்டிங் எல்லாம் வந்து முடிச்சு எல்லாம் ஓகேன்றா தான் நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் அடிப்பைப்பை வந்து அந்த அடிக்குழாயை வந்து நாங்கள் வந்து செய்து கொடுக்கலாம். செய்யக்குள்ள வந்து எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன். எப்படி வந்து அந்த தண்ணி விஷயங்கள் பார்க்குறாங்க, என்ன நடக்குது, அந்த மெஷின் வந்து என்ன எப்படி வந்து நாங்கள் இதை போய் பிளான் பண்ணி செய்ய போகிறோம் என்ற எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். தொடர்ந்து பயணிப்பேன். இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். நான் வந்து இப்படி இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறேன் என்றதை வந்து உங்களுக்கு சொல்லணும் என்ற காரணத்துக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கேன். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தொடர்ச்சியாக வந்து தந்து கொண்டிருக்கீங்க. உண்மையாகவே உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து செய்யணும், நிறைய மக்களுக்கு போய் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை வந்து நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி தாரீங்க. அதுக்காக வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. அதே போல் இந்த வீடியோவை வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு ஆள்ற ஃபோன் நம்பர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த அடிக்குழாய் வந்து அடிக்கிற ஆள்ற. அப்போ அவங்ககிட்டையும் கால் பண்ணி ஒருக்கா ப்ரைஸ் ஒருக்கா கேட்போம் இவ்வளோ வருதுன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் முதல் ஃபோனில் கேட்குறத விட அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கேட்கக்கூடாது வந்து உண்மையான விலை வந்து வரும். ஆனால் பார்ப்போம், இந்த இவர் ஆன்சர் பண்ணுறதோ தெரியலை. ஆன்சர் பண்ணேன்னு சொன்னால் இவர் டீம் வந்து ஹலோ வணக்கம். அலெக்ஸ் தந்தது உங்களோட நம்பர். ரைட் அண்ணா, என்னன்னு சொன்னால் அம்பலாந்தூரம் இருக்குது. அம்பலாந்தூரம்னு சொன்னால் ஒரு கிராமத்துக்கு அடுத்த கிராமம். அங்கே வந்து அடிக்குழாய் வந்து அடிக்கணும். எவ்வளோ வரும்? அது வந்து மண் ஓ விலங்குல 20 அடிக்கு மண் வருமானு சொல்லி தெரியாண்ணா, அந்த விஷயம் தெரியா எனக்கு. நம்மள உருகாமம் இருக்குதானே, உருகாமத்துக்கு அடுத்த ஊர் அடிக்கிற கஷ்டமா? கிரவல்ன்றீங்களா? ஆனால் வெள்ளை மண் தானே இருக்கு இல்லையா? மேலால சும்மா மண்ணா இருக்கும், கீழே வந்து கிரவலாக இருக்குன்றீங்களா? அந்த பிரச்சனை இருக்குண்ணே. சரி அண்ணா, சரி ஓகே, தேங்க்யூ. அப்போ பாருங்கள், இவர் வந்து 7 சொன்னால் அந்த இடமும் வந்து தூரதானே. தூரன்றதையும் தாண்டி வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு வேலைக்காக வந்து அவங்க வந்து இதை வந்து செஞ்சு தரோன்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. பாப்போம். இப்போ என் அந்த ஃப்ரெண்ட் படியிருந்தான்னு சொன்னான், போய் பார்ப்பேன்டா நான் வாரேன்னு சொல்லியிருந்தான். வேண்டிய அளவு ட்ரை பண்ணுவோம். ஓகே, எல்லாம் ஓகே, செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த இருக்கிற அடிக்குழாயை வந்து செய்து கொடுப்போம். ஏன்னா அடிக்குழாயை வந்து அடிக்கலாம், அது வந்து ஃபுல்லாகவே வந்து கல் மண்ணுன்னு சொன்னால் அது கஷ்டமாக தான் போயிடும். இந்த பிளானை வந்து கைவிட வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே நாங்கள் வந்து போயிடுவோம். பார்ப்போம். நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறேன். ஒருவன் கிடைத்து விட்டால் என்ன பாட்டது? எங்க வாரியா, வீட்டை வாரியா, போமா மஜான் பிளாட் இல்லடா, உண்மையாவே போகணும்டா, எனக்கு டைமும் இல்லை. வருவியா சோரா? எல்லாருமே வந்து அந்த பெக்க தாராங்க. என்னென்னு சொன்னால் இடமும் தூரம் என்றனால வந்து
நிறைய பேருக்கு வந்து காசு தாரன் செய்ய வாங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஆட்கள் வந்து கொஞ்சம் சறுக்குற மாதிரி தான் இருக்குது. பாப்போம், இவனாவது கை கொடுக்குறானா, நம்ம நண்பன் கை கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னு சொன்னால் ஓட்டம் கூட. ஏண்டா ஒரு தரம் வந்து நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு பிரச்சனையை பார்த்துட்டு தண்ணி எடுக்கலாமா எடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு எடுக்கலாம்னு சொன்னால் சந்தோஷமாக வரலாம். அதே இது எடுக்கலா கீழே வந்து பாறைலாம் இருக்குன்னு சொன்னால் கஷ்டம் தானே. அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, சும்மா போகிற வேஸ்ட் ஒன்று இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க யோசிப்பாங்க, அந்த பிரச்சனை இருக்குது. பார்ப்போம், ஏதோ நல்லபடியாக வந்து இந்த வீடியோ முடியணும். அதே போல் வந்து அவங்களுக்கு அந்த ஊருக்கு வந்து ஒரு அடிக்குழாய் வந்து நான் வந்து பெற்று கொடுக்கணும் என்று சொல்லி எனக்கு வந்து இரவு வந்து தூங்கக்குள்ளேயே கூட வந்து எனக்கு வந்து மனசில் வந்து ஃபுல்லாகவே இந்த இருக்கிற விஷயந்தான் வந்து ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அப்போ நான் தூங்கி கொண்டு யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா செய்கிறேன், யாரு கால் பண்ணுற, யார்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேருக்கு கால் பண்ணி நிறைய நம்பர் எடுத்து கடைசியாக என் ஃப்ரெண்ட் படின்ட்டையும் கழிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இனி என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படி இந்த வீடியோ மாறப்போகுது, என்னென்ன இந்த வீடியோவில் வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே தெரியாது. தொடர்ச்சியாக அந்த வீடியோ பாருங்கள், நான் அப்படியே கண்டினியூ பண்ணி போய் கொண்டிருக்கேன். அந்த அடிக்குழாய் செய்கிறதுக்கு கோல் எடுத்து ஓமண்ணா, அந்த அடிக்குழாய் செய்கிறதுக்கு என்ன ரூபண்ணா நம்பர் வந்து வரும் கூட. என்னண்டா உருகாமம் இருக்கு தானே, உருகாமத்தில் தானே ஒரு அடிக்குழாய் வந்து செய்யணும். அதுக்கு சம்மந்தமாக கதைக்கிறது தான். அது அடிக்கணக்கு தெரியல, நான் நிச்சயம் அடிக்கி இருக்குன்னு. அதவருக்கு வந்து பார்க்க மாட்டீங்களா? நான் தான் கூட்டிட்டு போவேன். விளங்களே, இல்லை நான் இங்கே மட்டக்களப்பில் இருக்கிறேன். நான் வந்து என்னண்டா ஒரு யூடியூப் ஒன்று செய்கிறேன், இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ அவங்களுக்கு தண்ணி வசதி இல்லைன்னு சொல்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு அடிக்குழாய் வந்து செஞ்சு கொடுப்போன்னு சொல்லி பார்த்தேன். பாறையா தான் இருக்குமன்றீங்க, ஆனால் மேலே வெள்ள மண் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கீழே பாறையா? அப்படி வருமனே. சும்மா நினைச்ச மாதிரி செய்யல. அஞ்சு பார் 120 அடி கிட்ட வரும். ஓகே, அப்ப இந்த வேலை சரி வரா என்னன்னா? ஓகே, தண்ணி வரல. அப்படி இன்றைக்கு கையால் அடித்தா நாளைக்கு தான் வரும் தண்ணி, விலங்களே. அதான் இன்றைக்கு நம்ம கையால் இப்படி அடித்தா நாளைக்கு தான் வரும்ன்றீங்களா? அப்படி. ரைட். ஆனால் பக்கத்தில் கிணறு இருக்குடாப்பா. அண்ணன் என்னண்டா பக்கத்தில் கிணறு இருக்கு அப்படின்னா தண்ணி இருக்குன்னு தானே? அந்த பிரச்சனை. ரைட், அப்போ அந்த பிரச்சனையால தண்ணி வராதுண்ணே. மணியா எம்பிலண்ணே.
இறக்கி தருவீங்க அது சரி. அப்படி 6 லட்சம் ரூபா தந்தாலும் மூட்டை போட்டு இறக்கி தருவோம். ஆனால் தண்ணிக்கு கரண்டி இல்லை. தண்ணி ஒரு இல்லாட்டி ஒன்றும் செய்யலை. ஆ ஆ சரி அண்ணா சரி, நான் பார்த்துட்டு அடிக்கிறேண்ணா. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அண்ணா ஒரு ஆள் வந்து இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன், ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன் நான் ஒருக்கா போய் பார்ப்போம் நேரில்ன்னு சொல்லி. அப்போ அவன் வந்து ஒரு பாஸ் ஒரு ஆள் வந்து இப்போ செட் பண்ணி தந்துருக்கிறான், வா மச்சான் ஒருக்கா நேரில் போய் பார்ப்போம்னு சொல்லி. அப்போ நாங்கள் திரும்பி வந்து உரக்காமத்துக்கு வந்து போகிறோம். போயிட்டு அங்கே தண்ணி பிரச்சனைகள் என்ன நடக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த இதில் வந்து நாங்கள் எடுக்கிறதா ஒரு ஃபைனல் டிசிஷன். அதாவது செய்யலாமா செய்ய இயலான்னு சொல்லி. ஜஸ்ட் ஒரு 45,000 ரூபாய்க்குள்ளே இந்த வேலை வந்து வரும்னு சொன்னால் இந்த இருக்கிற ப்ரொஜெக்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இப்படியா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லை கூட விலைக்கு வந்து வரும்னு சொன்னால் உண்மையாகவே அந்த வேலை வந்து என்னால் இயலாது, வேறு யாராவது தான் அதை பார்க்கணும். வாங்க இப்போ போய் செக் பண்ணுவோம். ரைட், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற உருகாமம் என்ற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். அந்த அண்ணாமார் வந்து வந்தாங்க, எங்களுக்கு பின்னுக்கு வந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி வந்துட்டேன். இப்போ அவங்கள வந்து காணலை. இந்த இடத்த வந்து காட்டுங்க அப்படி தம்பி. இதுதான் அந்த இடம். இந்த ரோட்டால் தான் போகணும். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு போலீஸ் தான் இதுன்னு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது இந்த பக்கத்தில். இந்த ஆர்மி கேம்புக்கு பக்கத்தால் போகிற இந்த ரோட்டால் தான் நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த அண்ணா வந்து சொன்னவர் வந்து என்னென்னு சொன்னால், போயிட்டு ஒருக்கா செக் பண்ணுவோம் தண்ணி வந்து வருதா, தண்ணி வந்து எவ்வளவு மட்டத்துக்கு கீழே இருக்குது, எத்தனை அடிக்கு கீழே இருக்குன்றத விஷயங்களை வந்து அந்த அண்ணா வந்து செக் பண்ணி சொல்லுவார். அதுக்கு பிறகு வந்து முடிவெடுப்போம். காலையிலேருந்து இந்த விஷயமா வந்து காலையில் வந்து நிறைய பேர் அவங்களோட கோல் காய்ச்சி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். நிறைய பேர் வந்து ஏலாண்டுட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்து ஒருக்கா பார்க்குறது கூட ஏலாண்டுட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த அண்ணா வந்து வாரன் என்று சொல்லியிருந்தவர். உண்மையாகவே அவர் இப்படி சொன்னதே வந்து பெரிய விஷயம். நீங்களும் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னுக்கு போட்டிருந்த வீடியோனே. இனி உள்ளுக்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்க போகுது, எப்படி செக் பண்ணுறோம், என்னென்ன செய்ய போகிறோம் என்ற விஷயத்தை வந்து போடுறேன் பாருங்கள். சரி, அப்படியே வந்து நீங்கள் வரக்குள்ள தொங்கல்ல இடது கை பக்கம் சரியா ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்கும், அதுக்கு பதிலாக பஸ் ஸ்டாப் இருக்குது, அதுக்கிட்ட நிற்கிறேண்ணா. சரி சரி சரி. ஓகே, நாங்கள் இப்போ வெளிக்கு டைம் தான் இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு பின்னிக்கு தான் அவங்களோட வீடு வந்துருக்கு. ரைட், போகிறோம். வீட்டை இருக்கிறாங்களோ தெரியலை, வீட்டாக இருக்கணும், வேறு எங்கே போகிறேனே. நாகம்மா பிடிக்கணும். இப்போ நாகம்மா கிரவல் மண் ஐயா இதில் அடிக்கும் இப்படி. சரி, நான் அந்த சொன்ன அண்ணா வந்து இவர் தான். அண்ணா உங்களோட பேர் என்ன? தனுஷன். ரைட். இந்த அண்ணா தான் வந்து நிறைய பேர் வந்து வர இயலான்னு சொல்லியும் அண்ணா வந்து நமக்கு வந்து வந்திருக்க. அண்ணா இப்போ என்ன செய்யலாம், இது என்ன செய்யலாம்ன்றீங்க? இது என்னண்டா பிரச்சனை, இங்கே ஏரியா கொஞ்சம் பாறையா இருக்கு. இந்த இடம்ல பாருங்க, அப்படி காட்டுங்க அப்படி தம்பி. இந்த கல் பாறை தானே, மலைப்பகுதி தானே, மலைப்பகுதி. அதனால நம்ம நார்மலாக அடிக்கல மெஷின் இயந்திரம் வச்சு ஓட்டை போட்டு தான் அடிக்கணும். கீழே இறக்கணும். ஓட்டை போட்டு ரொட் வச்சு தான் அடிக்கணும். அப்படி செய்யணும். எவ்வளோ வரும்ண்ணா அப்படி செய்யணும்னா? எங்கிட்ட அந்த வசதி இல்லை அப்படின்டா விசாரிச்சு சொல்லணும். உங்கள்கிட்ட அந்த ரோட் வசதி இல்லை. அப்படி இல்லை, ரோட் போடுற வசதி இல்லை. இவருக்கா பாவமா நம்ம நார்மலா செய்யக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி வாங்க தம்பியா. எப்படி நான் தண்ணி இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க? தண்ணி அந்த நீர் மட்டம் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். உயர்ந்த வச்சு அப்படி பார்ப்பாங்க, அப்படி இல்லையா? பொதுவா அப்படி பார்க்கக்குள்ளே விளங்கு தானே உங்களுக்கு ஏரியா பார்த்தோன்னே. ஆனா இதுலயும் இதா இருக்குண்ணே, பாரு இங்கே நம்ம வரும்போது பார்த்து நீங்க அதுல தண்ணி அந்த அளவுக்கு அடிக்கணும். நம்ம கீழே அடிக்கிறேன், இதுல அடிக்க வேண்டிய இதுலயும் பாரு, எல்லாம் பாரு. கஷ்டம் பண்றீங்களா? அதை கஷ்டம் தான். அப்படி ரொட் வச்சு அடிக்கிறதுனால எவ்வளோ என்ன வரும்? 2 லட்சத்துக்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கிட்ட வருமா? என்னடா
ரொட் வச்சு அடிக்கிறனா 2 லட்சத்துக்கு கிட்ட வரும் 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க அம்மா நாங்கம்மா வராங்க இது உள்ளுக்குள்ள சரியா பாறையாம் கீழே அந்த அடிக்குள்ளாய் வந்து அடிக்கிறது கேட்டுனாம தானே பாறையா என்னது அந்த அவ்வளோ ஓகேவா அது நம்ம பாப்பம் ஆனா அடிச்சிருக்காங்களா மாதிரி இங்கெல்லாம் அடிச்சிருக்காங்களா அண்ணா யாரும் அண்ணா இங்கெல்லாம் யாரும் அடிச்சிருக்காங்களா அடிக்குள்ள என்ன கையால் அடிச்சவங்க மெஷின் போட்டு மெஷின் தான் மிஷின் ரொட் போட்டு தான் அடிக்கும் எவ்வளவு தூரத்துக்கு அதுக்குள்ள அவங்க அடிச்சிருக்காங்க ஆள பல்ல கை தானே பூமி தானே அதுல நம்ம அடிக்கிறதுனாலும் இது போட்டு தான் அடிக்கணும் ரொட் போட்டு தான் அடிக்கணும் மேலுக்கு பார்க்கக்குள்ள மண்மா இருக்கும் உள்ள கீழே போக்குள்ள பாறை வரும் சும்மா மனக்கு பிரயோசனம் இல்லை எது இந்த லைன்ல அத்திவாரமா நோமலா தானே அது கீழே அடிச்சுட்டு போக்குள்ள பாறை வரும் வந்ததுன்னா ஒன்றும் செஞ்சு விடல அப்புறம் ரொட்டை தான் போடணும் கிணறு எப்படி போய் தோண்டுவாங்க கிணறு இருக்கு எவ்வளோ தெரியும் கிணறு பக்கத்துல பார்க்கலாமா கிணறு பார்ப்போம் கிணறு வந்து கிணத்துக்கு பக்கத்துல தோண்டாலும் வராது அவங்க மெஷின் போட்டு தான் அடிச்சிருக்காங்க உடச்சி இந்த பிரச்சனை இருக்குண்ணே மடு வெட்டுறீங்களா அதான் இப்ப இந்த என்னடா அடிக்குழாய் வந்து அடிக்கிறதுக்கு கீழே வந்து பாருன்றாங்களே இதான் அவங்கள விடா அவன் இந்த கல்லூரி யாரு அவன் மக்கள் இதுதான் இந்த பழத்துல அடிக்கலாம் இവിടത്തെയും மாடு வெட்டுன நாங்க இവിടത്തെയും மாடு வெட்டி தண்ணி குடிச்சோம் நாங்க இവിടത്തെ கிணறு இல்லையா இடத்துல கிணறு அங்க இருக்கு பொது கிணறு அதுல குடிக்கிறல்லம்மா நாங்க இவ்வளவு பேர் தண்ணறல் ஆக்குவாங்க அவங்க ஊராங்க நாங்க மட்டும் குடிக்கிறேன் அதுக்குள்ள கட்டுக்கு மேல வச்சு உடுப்பு கழுவுவாங்க காலுகளை தூக்கி வச்சு தேய்ப்பாங்க எல்லா தண்ணியும் அதுக்குள்ள நாங்க எவ்வளவு பேர் தான் குடிக்கிறேன் அதான் நாங்க அதுக்குள்ள எவ்வளவு தாழ்ப்பம் இருக்கு தாப்பம் கடும் தாப்பம் தாபத்துல இருக்கு தண்ணி இதுல அடிச்சு பார்த்தா தெரியும் தண்ணி ஊரும் தான் அந்த ஊத்து வரும் தானே இஞ்சி அந்த ஊருனா அந்த அது அளவுக்கு நம்ம மடு கீழே கொண்டு போகணும் கம்பி இறக்கணும் நீர் மட்டும் ஒரே லெவலுக்கு தானே இருக்கு நம்ம எவ்வளவுதான் அந்த 1 நாள் நீர் மட்டும் அதே லெவலுக்கு தான் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு மேட்ல கிண்டாக்குன்னா நீர் மட்டும் அதே அளவுல இருக்கு இது ஏனண்டா பள்ளம் தானே இது பள்ளம் தான் இதுல வந்து நம்ம அடிக்கலாம் ஆழத்துக்கு கொண்டு போகணும் 12 அடிக்கு சரி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் மணல் அடிக்கு அங்காலதான் நீர் மட்டும் வரும் நீங்க இதுல மடு வச்சு தண்ணி எடுத்தீங்களா இன்ன வட்டி தண்ணி எடுத்தேன் அங்க இடத்துலயும் தண்ணி எடுத்த மாதிரி நான் அவடத்துலயும் மடு வட்டி தண்ணி குடிச்சேன் நாங்க எவ்வளவு காலத்துக்கு தோண்டி இருப்பீங்க ஒரு 2 மாத்தையே குடிச்சேன் நாங்க மர 10 ரூபா தண்ணி அந்த மண்வெட்டி தோண்டி இருப்பீங்க இல்ல அது இவ்வளவுக்கு தான் வெட்டுனது மார்கழி டைம்ல மார்கழி மழையெல்லாம் விட்டது போற தான் வெட்டுனேன் விட்டது போற தான் வட்டி குடிச்சேன் நாங்க வராது நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்த்து அது வேலை இல்லையே நம்ம அநியாயமா போகும் ஏன்னா அங்கால தண்ணி இருக்கிற வழியாக இந்த ஊத்துஞ்சு அடிக்கும் தானே நீங்க சொன்ன இடத்த தோணுன்னா கிட்டத்தட்ட இந்த பள்ளத்தை பார்த்தாலே கிட்டத்தட்ட 6 அடி 7 அடி கிட்ட வரும் இங்க இருந்து பார்க்க போனா மனே அந்த அது பள்ளத்துல இருக்கணும் பள்ளத்துல இருக்கக்குள்ள கொஞ்சம் தோணுனா அதை சொல்றீங்க நீங்க நம்ம தங்க ஜாக்கள் எல்லாம் அங்க மளவுக்குள்ள பைப்பு அந்த தடல்லையே அடிச்சு பைப்பு தண்ணி குடிக்கலாம் அடிக்கலாமா என்னண்டா அது மெஷின் கொண்டு அதை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் நாங்க நோமலா செய்யலாமா அங்கல வெட்டிக்குள்ள டவுன் பக்கம் கையால அடிச்சு கொள்ளலாம் இந்த பக்கம் பாறை இருக்கக்கூடிய மெஷின் போட்டு தான் அடிக்கும்
மிஷின் போட்டு தான் அண்டைக்கு அவங்க அந்த அளவுக்கு அடிச்சு அதை பார்க்கறதுக்கு அதை தான் அதை செக் பண்ணி பார்ப்போம்னா வந்து ஆ, பாப்போம். ஆ. இதுக்கு மெஷினை போட்டு தான் அடிக்கணும். மெஷின் போட்டு உங்கள்கிட்ட இல்லைண்ணே? இல்லை நம்மகிட்ட இல்லை. சரி அப்ப இவ்வளவு பேரு நாங்க அதெல்லாம் குடிக்கிறோம் அந்த நிறைய தண்ணியில எதுல அந்த பொது கிணறுல மணி அந்த கிணத்தை கொஞ்சம் போய் பாருங்க பார்க்கலாம். குடிக்கிற கோலத்தை. குளிக்கிறாங்களா யாரும் போலாமாங்க? ஓ இதால போகலாம் எதால இதால வாங்க இதால வந்து கிணறு இருக்கா பாப்பா? நான் சொன்னேன், நான் வந்து அந்த கிணத்தை வந்து காட்டுறேன். ஏன்னா இல்ல உடுப்ப கழுவி அப்படியா? அங்க இந்த ஊர்க்காரங்க எல்லாம் அவங்க அவங்களோட கணக்கு பைப் இந்த கிணறு இருந்தா அடிக்கிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஒண்ணு கேட்கல வழியில தானே என்ன இரண்டாவே எல்லாம் இந்த கிணத்துக்கு பாரு. ஓ வந்தா காலை தூக்கி வச்சுட்டு ஊத்தைய தேய்ச்சி அதுக்குள்ள போற சவுக்காரத்தை போட்டும் அதுக்குள்ள போறான். சவுக்காரத்தை போட்டும் இப்படி குனிகிற நேரம் எண்ணெய் மணி ஒரு வாளி தண்ணி வாத்து போட்டு கிணத்துக்குலாம் ஊத்து பாடு மரா இந்த துணியெல்லாம் கட்டில வச்சு கழுவக்குள்ள எண்ணெய் கிணத்துக்கு விழும். அது இந்த இதெல்லாம் அடியில போய் அண்டி நாங்க அதைத்தான் குடிக்கிறேன். நாங்க உழவு பேருங்க அதைத்தான் குடிக்கிறேன். யார் குடும்பம் வருத்தம் அதுகளெல்லாம் வருத்தவங்களுக்கு வளைச்சி தொம்பலுங்க அங்காலையும் சாலையும் ஓட்ட இடிஞ்சு தண்ணியும் போகுது அதுக்குள்ளால இந்த கிணறு. இது யாரு கட்டி இந்த வீடாமினி கிணறு? அது அவங்க கடை அந்த பூமிக்காராக்கள் அவங்க கட்டுனா? ஓ பொது கிணறு தான். அது எல்லாருக்கும் குடிக்க சொல்லி தான் கட்டுனேன். கட்டக்குள்ள நல்ல ஜோக்கான தண்ணி சனங்கள் அவங்க கிட்டத்துக்கு கிணறு தான் பைப்பு தான் அடிச்சு போட்டு அந்த கிணறு இப்போ குளிக்கிறதுக்கு மட்டும் அவங்க எடுக்கிறாங்க. இல்லாடி நாங்க போறோம் அந்த ஆத்தாறுக்குள்ள ஒரு கிணறு உண்டா தெரியுது பாரு அந்த ஆத்தாறுவோட அது தெரியும் என்ன தெரியும் அந்த அந்த கிணத்துக்கு தான் போறோம் நாங்க இங்க இருந்து தண்ணிக்கு. ஓ அண்ணா தெரியும் அதுல இருக்க ஆணை உடைக்குது ஆணை உடைச்சு போட்டுது. ஆணை உடைச்சு போட்டு இல்லாடி நாங்க அதுக்கு போறோம் இந்த கிணறு பொது கிணறு கட்டுனவங்க எல்லாரும் குடிக்கிறது அது இந்த ஜனங்கள் கொடுக்குது தாங்கி நம்மட உள்ள தானிக்கு அது சின்னன் ஒருக்கா பாருங்க பாருங்க யாரு சின்னர் உள்ள நம்மட பாருங்க யாரு அடியுள்ள உங்களோட ஆள் தானா? வரலாமா? குளிச்சு முடிஞ்ச ஆள் வீடியோ எடுக்கிறேம்மா. குளிச்சு முடிஞ்சா அங்கே வந்துட்டாங்க போயிட்டு ஒரு சொல்லுங்க வீடியோ எடுக்க போறோம் கொஞ்சம் கிடத்து விட்டு தம்பியா. அது நல்ல உயரமா தான் அந்த கிணறு இருந்தேன். உழவடிச்சு மூடி போட்டாங்க வளர்ச்சி ஓட்ட அந்த கிணறு ஓட்டையா அந்த அங்காலையெல்லாம் ஓட்ட தண்ணி அதுக்குள்ள அது குளிக்கிறதெல்லாம் அதுக்குள்ள போகும். அதுக்குள்ள அலையெல்லாம் குடிக்கிற தண்ணி எல்லாம் போகும். நீச்சிக்காம பாரியா கட்டையில மோதி தான் அந்த பொடி நீ அண்ணா அம்மா கூப்பிடுற ஓடு கடியம் கடிச்சு இங்க பாரு கடியனு நட வெள்ளாமை செய்யற பூமியானே. ஓ இது வெள்ளாம் செய்யற பூமியில் தாமனே அது அந்த வீட்டுக்கார ஆக்கள்ற வெள்ளாம் செய்யற பூமி. போய்த்துப்பீங்க தம்பி. இதுதான் வந்து நான் வந்து இந்த சொன்ன இடம் வந்து அந்த சொன்னாங்க பொது கிணறு என்று சொல்லி அந்த கிணறு தான் இது. நிறைய எல்லாமே செய்யறது அது உள்ளுக்குள்ள எல்லாம் இறைச்சி வேலை பார்த்து சுத்தப்படுத்துறதுக்கு ஒத்தரும் இல்லை. ஓ அப்படி செஞ்சாலும் இந்த ஆக்கள் திருப்பி இன்னொரு ஆக்குவா தான் செய்வாங்க. நீ தானே அம்மா சோட்டியெல்லாம் கழுவிட்டியா? இந்த அறிவு பாருங்க இது அங்கனாரு அங்காலையெல்லாம் இடிஞ்சு ஓட்ட அங்கால நான் வெட்டி வச்சுக்காங்க. இதை திருப்பி இனி ஒரு தரம் என்னைறாங்களோ தெரியா அவங்க இடிச்சு என்னைறாங்க. தண்ணி நிறைய தான் இருக்கு. தண்ணி நிறைய தான் இருக்கிற நிறைய உள்ளுக்கு உள்ளுக்கு நிறைய குளிக்கிற அளவுக்கு தண்ணி எடுக்கலாம். வளைச்சங்காலையெல்லாம் ஓட்டை அதெல்லாம் ஓட்டையா கிடக்கு.
எத்தனை அடி இறக்கிருக்காங்க ஒரு சரியா 8 அடி கிட்டியா? அங்க நில்லு கொஞ்சம் அங்க நில்லு 20 அடியா? வெள்ளாம நேரத்தையில தண்ணி ஃபுல்லா பிடிச்சிட்டு சொன்னா இந்த காட்டு பூனைகள் எல்லாம் இருக்குதானே, காட்டு பூனை இந்த நம்மட பூனை எல்லாமே தான் இருக்கும். ஆடு எல்லாம் எத்தனை உளுந்துருக்கி. ஓ தண்ணி கிணத்துக்கு மேல நிக்கும். மாரி காலத்துலயா? ஓ மாரி காலத்துல. ஆனால் அங்கால பக்கம் தான் ஓட்ட இஞ்சால குளிக்கிற தண்ணி எல்லாம் அதுக்குள்ள அலறாங்க. இதுல என்ன உடுப்பு கழுவுறனால அந்த சோப்பு தண்ணியா இருக்குனே? ஓ உடுப்பு தான் கழுவுங்கள், ஜனங்கள் அள்ளி அள்ளிட்டு கொண்டு வந்து உடுப்பு தான் கழுவுங்கள். நீ அந்த உடுப்புல ஆடுறா, அவளங்கே கொண்டு விசுக்கி போட்டு போற பாருங்க தண்ணி சொல்லி தண்ணி அள்ளுனோடனே மஞ்சள் ஒரு சாதியா சேத்த கலர் மாதிரி தாங்கி வச்சாலும் தாங்கில முந்திடுவாங்க. நம்ம 2 முட்டி தண்ணி எடுக்கணும். இந்த கடவுளே நெடுக்கு சாவுகாரத்து இருக்கும். தவக்கலாம் கிடக்கு தண்ணிக்குள்ளே. எல்லாம் கிடக்கு அதுக்குள்ள. இந்த பைட்டர் மீன் அதுவும் கிடக்கு. எல்லாம் மீன் போட்டா நல்ல தானேம்மா, ஊத்த வராது. சே இப்போ ஒரு சாதி மணக்குது அந்த தண்ணி. இறக்கியுமே இல்லானே இறக்கலாமாக்கும். அது போட நேரம் வரணும். இது இறக்கலானே. ஆனா இறைச்சியும் திரும்பி ஊத்தியது அதே மாதிரி தானே ஊர்தானம் செய்யும். அதே மாதிரி தான் செய்யும். இறைக்கிறது மேல இல்ல. இறைச்சும் மேல இல்லை. இறைச்ச உடனே அதே மாதிரி தான் செய்யுங்கள். நிறைய ஆக்குங்கள். ஜெசுவா வாண்டா புள்ள கத்து ஆகுண்டா. ஜக்கிலுங்க எடுத்துட்டு காலுகள் ஏத்துறதுக்கா? ஓ காலுகள்ல ஏத்துறதுக்கு. அப்ப என்னம்மா ஏனண்டாமனே இது ஊரவனுங்கிற பூமி தானே. நமக்கு இப்ப வயல் வழியா அடிச்ச உடனே அவங்க உள்ள அடிச்சுட்டு வார நேரம் பேந்து தண்டா. அத பாக்க நம்மட வளவுக்கு இந்த பள்ளத்துக்கு அடிச்சா லேசன்ட்டு தான் நான் சொல்றேன். அதான் அது இதால தான் என்னது மிஷின் போட்டு தான் அடிக்கணும். மிஷின் போட்டு தான் இதால அடிக்கிறாங்க. ஓ அங்கால எல்லாம் மிஷின் போட்டு தான் அடிக்கும். எவ்வளவு போகுது வரையானே? இங்க 4,000 லட்சம். 4 லட்சமா? ஓ 4 லட்சம் அப்படி போகுதுண்ணே. அப்ப உங்களுக்கு குழாய் கிணறு அடிக்கணும் 4 லட்சம் 5 லட்சம் அப்படி போகும். நம்மளுக்கு இந்த தாங்கியில கொண்டு வச்சாலும் நல்லம்மா. போட்டுட்டேங்கா அந்த தண்ணி இந்த ரோட்டு வழி எடுக்கிறதுக்கு வைக்கிறாங்களே, அது காசு கட்டணும். டேங்குக்கா? ஓ இந்த காசு நம்ம அதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு காசு கட்டணும். ஓ அதுக்கெல்லாம் வழி இல்லையே நமக்கு. அப்படியா நான் வச்சிருக்காங்க அந்த ரோட்டு வழிய. நம்ம போன உடனே அவங்க கிடக்குற எனக்கு முழுதும் நிறைய போட்டு 2 முட்டி தண்ணி தருவாங்க நமக்கு. அதை எடுத்து காணுவாமனே இந்த குடும்பத்துகளுக்கு. தண்ணி தான் கொண்டு கரைச்சல் எங்களுக்கு. சரி அப்ப உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இல்லை என்னண்ணா? கேட்டு பாருங்கண்ணே. கூட போதா 4 லட்சம் ரூபா அப்படி போதா? ஓ அந்த அவை அடிச்ச அந்த 50 அடி அடிக்க வர மாட்டாங்க. கூட அடிக்க வருவாங்க அப்படியா? 100க்கு மேல அடிச்ச சூறா வரும் தானே. ஓ தண்ணி வரும் தண்ணி வரும். உண்மையாவா? சரி அலைச்சல் மட்டும்தானே. அலைச்சலா வீட்டு கல்லு தானே பாரு. ஓ அது ஒரு 15,000 20,000 அதுக்குள்ள முடியும்னே. சரி என்ன அப்ப நீங்க முந்துங்க, நான் அப்படி வாரேன். நான் இவன் சுஜித்திட்ட கதைக்கிறேன்.
கண்டெக்ட் நம்பர் இருந்தா நாங்க அனுப்புங்க. வாங்கி- தேங்க்யூவா, தேங்க்யூ. இந்த சட்டையில குத்துனது ஓண்ணா யூடி பேட்டி பாய்ஸ் என்ன தாங்க அடிச்சா இவனுக்கு தண்ணியை செஞ்சு கொடுப்போம் பார்த்தேன். இவன் சொன்னா ஒரு 45 ரூபா அதுக்குலாம் போக முடி. நம்மள கையால் அடிக்கிறதுனால 45 கிலோ கையால் அடிக்கணும் 45 ரூபா. சரிண்ணா தேங்க்ஸ். சரி அம்மா இப்போ என்ன செய்யண்ணா, எனக்கு சரியா கவலையா கிடக்கு. ஓ நீங்க சொல்றீங்க தண்ணி வராதுண்டு. ஓ இல்லை, கையால் அடிக்கிற இதுன்னு சொன்னா குழாய் கிணறுண்டா 45,000. ஓ சரியா, ஓ அதுக்கு தான் பார்த்தேன் கையால் செய்யலாம்னு சொல்லி. பார்த்தா வந்து இப்போ கையால் செய்யலாம், அந்த மோட்டர் மிஷின் அதை போட்டு தான் அடிச்சு செய்யணுமா ஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, பாப்போம். 4 லட்சம் 5 லட்சம்ன்ற பெரிய ஒரு காசு தானேம்மா. அந்த காசு வந்து யாரும் வந்து உதவி செஞ்சதான் வரலாம். சரியா, போச்சுக்குள்ளாங்க. நானும் மட்டக்களப்பில் இருந்து உங்களுக்காக தான் வந்தேன், நான் இந்த பிரச்சனையை பார்க்கணுமெண்டு. சரி, அவனை யோசிக்காங்க. நான் இந்த பிள்ளைகளுக்கு பேக் வாங்கி தரேன்னு நான் மறக்க மாட்டேன். வருவேன், திரும்பி வருவேண்ணா, திரும்ப இன்னொரு நாளைக்கு வருவேன். இன்றைக்கு வாங்குவோம்னு சொல்லி யோசிச்சு நான் இவங்களோட கொஞ்சம் காய்ச்சிட்டு இருந்தேன். காலையிலேருந்து காய்ச்சி கொண்டு இருக்கேன், நிறைய பேருக்கு கால் பண்ணி. இப்போ அந்த பிரச்சனையால பேக் வாங்கிடலாம் வீட்டு. சரியா, குட்டிஸுக்கு வாங்கிட்டு வருவோம் பேக்கா ஒன்று தருவோம். நீ யோசிக்காதீங்க. பாப்போம், இந்த வீடியோ பார்த்து யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு சொன்னா அந்த குழாய் கிணறு நம்ம செய்வோம். சரியா, எங்க அங்கால தான் அடிக்கணும்னே, பார்த்த இடத்துல. நம்ம இந்த பார்த்த இடத்த அடிக்கணும். அங்க அடிக்கலாம், பல்ல கையாதுதான் இதெல்லாம் அடிக்கலாமே. கல்லுண்ணே இன்னும் உடச்சு போட்டோன்னு நாங்க எதுக்க காலை மட்டும்தான் பல்ல மாதிரி அதுல அடிக்கணும். விசாரிச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டுனே செய்யுங்க. இல்லாட்டி அரிசி சாமான உடுப்ப அதை இதை கொண்டு வாருங்க. அரிசி எல்லாத்துக்கும் பிரயோசனமா இருக்குமே. சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு. எத்தனை குடும்பம் உண்டு? 2 நாங்க இப்ப இருக்கிறோம். அதுல புல்லாங்கால நான் இதுல அங்கால இருக்கிறதுகள் எல்லாம் கல்லா இருக்க பைத்தியல் கஷ்டத்துல. கல்ல இருக்கு, கல்லா இருக்கிற இந்த செங்க கல்லு அதுகள் அறுக்க வைத்துகள் காலையிலே போயிடுவாங்க வேலைக்கு. இல்ல அவைய குடும்பமா போய் கிடந்து அறுக்குறாங்க 2-3 மாதம் கூடி. இனி மழை தண்ணி உள்ளதான் இங்க வருங்கள். அது அப்ப வீடை விட்டுட்டு அந்த வேலைக்கா போயிட்டு சாப்பாடு தண்ணிலாங்க சாப்பாடெல்லாம் இப்ப நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்டா உங்கள்ட்ட காசை வாங்குற சாமான கட்டுற அப்படி கட்டிட்டு கொண்டு சமைச்சு சாப்பிடுது கல்ல இருக்கிறாங்க. கல்ல இருக்கு. அப்படிதான் ஜீவியம் போகுது இங்க. வேற நம்ம முன்னுண்டு நம்மட தொழிலை செய்யறதுக்கு வழி இல்லை. இப்ப நம்ம தனிகால் வாடி போடணும்ன்றாலும் நம்மட கையில ஒன்றும் இல்லை. இது கூலிக்கு போயிட்டு இருந்து செய்துகள் அதான் உண்டு. இவடுத்த கஷ்டம் அதுதான் எங்களுக்கு எல்லாம். இல்லாடி கூலிக்கு மாடு கட்ட போகுதுகள் கூலிக்கு. சரிம்மா, யோசிக்காங்க. பாப்பா, நான் முடிஞ்ச அளவுல சரியா யாராவது உதவி செஞ்சா வாரன் வந்துட்டு பாக்குறேன். சௌகரமானே. இப்ப என்ன தண்ணி குடிக்கிறீங்க நோமலா? இப்ப அங்க போறோம், அந்த ஒரு கிணத்துக்கு அங்க போகணும். தொங்கலுக்கா? அவங்கட வடவுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்? அது இந்த ரோட்டை கடந்தான் காலை போகணும். அதையும் விட்டுறல, எங்களை தண்ணி ஆடுறதுக்கு விட்டுறல. ஒன்னரை விழாக்கு 2 கதைப்பாங்க. மர தாங்கி வச்சுக்காங்க. இந்த அவடத்துல ஒரு தாங்கி நேத்து போய் 2 முட்டி தண்ணி 2 முட்டி தண்ணி எடுத்துட்டு வந்த சண்டை பிடிச்சி மர இந்த கிணத்துலதான் அள்ளி குளிக்கிறதும் புள்ளங்கள் இந்த சட்டி பானை கழுவுறது சமைக்கிறது. அந்த நேரங்கள்லாம் வேற எங்க போகலாம் தண்ணி? அந்த தண்ணிலாம் நீங்க சமைக்கிறீங்க, அங்க போயிட்டு எடுத்துட்டு வர 2 முட்டி தண்ணியில குடிக்கிறேன். அது எத்தனை நாளைக்கு வச்சு குடிக்கலாம்? அதுதான் நீ கஷ்டம் எங்களுக்கு. சரி சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அம்மாவோட வீடியோ வந்து இந்த கிராமத்து மக்களோட கஷ்டம் என்ன. இதுக்கு முதலும் வந்து கதைச்சி இந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே போல் வந்து நான் வந்த நோக்கம் வந்து இவங்களுக்கு அந்த கையால் வந்து குழாய் வந்து அடிக்க இயலும்னு சொன்னால் எங்களால் முடிஞ்சளவு ஒரு சின்ன உதவியை வந்து செஞ்சு அதை வந்து செய்வோம்னு சொல்லியா இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரில என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு கால் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் வந்து அவரோட டீமை வந்து அனுப்பியிருந்தார். அவங்க வந்த உடனே வந்து
இங்கே எல்லாமே வந்து பாறை இருக்கிற காரணத்தினால கீழே மண்ணுக்குள்ள பாறை இருக்கிற காரணத்தினால குழாய் கிணறு வந்து அடிச்சு கொள்ளையில ஒரு சுச்சுவேஷன் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரில் பண்ணி மெஷின் மூலமாக வந்து அடிக்கலாம். அதுக்கு ஒரு 4 லட்சம் அல்லது ஒரு 5 லட்சம் ரூபா காசு வந்து போகும். நான் இன்னொரு இடத்துல வந்து கேட்டிருந்தேன், அவங்க சொன்னாங்க ஒரு 6 லட்சம் ரூபா வரும்னு சொல்லி. அந்த அவர் சொன்ன விலையும் வந்து அந்த ஃபோனில் இதுக்கு முதல் கதைக்கக்குள்ள கூட அவர் அதை சொல்கிறார், ஒரு அண்ணன் ஒரு ஆள் 6 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும் தம்பின்னு சொல்லி. அப்போ இப்படி இருக்குது. ஆனால் இந்த கிராமத்தில் வந்து நிறைய பேர் பிரச்சனை வந்து மெயினான பிரச்சனை தண்ணி பிரச்சனை. ஏன்னா தண்ணி பிரச்சனை பெரிய ஒரு தலைக்கு மேல உள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. தண்ணிக்காக வந்து சண்டை பிடிக்கிறாங்க, சண்டை வருது, இன்னொரு ஆக்களோட வந்து பிரச்சனை வருது. எந்த ஏரியாக்குள்ள நீ வராத, உண்ட ஏரியாக்குள்ள நான் வர மாட்டேன், எண்ட கிணறு உண்ட கிணறு என்ன இப்படியான பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனையால வருது. ஸோ வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு யாரும் வந்து முன் வருவீங்கன்னு சொன்னா கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து என்னோட ஃபோன் நம்பர் போட்டு விட்டுருக்கேன். நீங்க வந்து என்ன கால் பண்ணலாம், கண்டெக்ட் பண்ணலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் வந்து ஒரு உதவி செய்கிற ஒரு ஆள் கையில் போய் இந்த வீடியோ கிடைச்சா அவங்க மூலமாக இவங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும்னு நம்பிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் காய். ஏரியா வந்து கூடுதலாக வந்து யானை பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஒரு 5 மணிக்கு பிறகு வந்து இந்த உருக்காமம் இந்த இடத்தை வந்து தாண்டி வந்துடணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நின்றா வந்து பெரிய பிரச்சனை வந்து இந்த யானை பிரச்சனைன்னு சொல்லி நிறைய அந்த உருக்காமத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாவில்ல, யானை பிரச்சனை இருக்குமா, இந்த சின்ன கிணறுலாம் காட்டு நான் உடைச்சி போட்டுரும் என்றுலாம் சொல்லியிருந்தாவில்ல. 5 மணி பிறகு எல்லாம் யானை வரும் என்று சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அந்த யானை பிரச்சனையை வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த உருக்காமத்துக்கு போயிட்டு வீடியோ எடுத்து வீடியோ முடிகிற அந்த தருணத்தில் வந்து வீடியோலாம் முடிச்சுட்டு இருந்தானே, என் பண்ணிட்டு இருந்தானே, என் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டால் வாரம் இதில் வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை பட்டை ஏறுக்கு, யானை கும்பம் நான் சொல்லணும். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே தம்பி காட்டுங்களேன், அப்படியே காட்டுங்க. எவ்வளோ பேர் ஆக்கள், எல்லாம் நிறைய பேர் ஆக்கள் நின்று அதை வந்து வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறாங்க ரோட்டில். பாருங்கள் எவ்வளோ யானைன்னு சொல்லி. இதில் ஒரு யானை நிற்கிது, அங்கால ஒரு யானை நிற்கிது. பிறகு அதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பின்னுக்கு ஜூம் பண்ணி காட்டுங்க எவ்வளோ யானை நிற்கிதுன்னு சொல்லி. ஓ மை காட், எப்படி நிற்கின்றே, மாட்டு கூட்டம் நிற்கிற மாதிரி யானை கூட்டம் நிற்கிறாப்பா. என்ற கடவுளே, இது வந்து ரோட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நிலைமையை யோசிச்சு பாருங்க. யானை வந்து எப்படி சாப்பிடுன்னு பாருங்க. தும்பி கையால் வந்து அந்த புல்லை வந்து எடுத்து அந்த புல்லில் இருக்கிற இதை வந்து அந்த மண் இருக்கு தானே, அந்த மண்ணை வந்து உதறுது, ரைட், உதறி போட்டு தான் அதுக்கு பிறகு தான் வந்து வாயில் வந்து வைக்கிதுன்னு. இப்போ நாங்கள் கூட ஒரு சாப்பாடை வந்து நீட்டாக தானே சாப்பிடுவோம். அதே மாதிரி பாருங்கள், வடிவாக பிடுங்கி எடுத்து அதை அதில் இருக்கிற மண்ணை வந்து உதறி போட்டு வாயில் வைக்கிது. எப்படி என்ன இங்கே வர இந்த யானை வந்து கோச்சிட்டு அவரை வீடியோ எடுக்கலன்னு சொல்லி அவரை காட்டுங்க. அந்த யானை, இந்த யானை வந்து கோச்சிட்டு அவர் கோச்சிட்டு போகிறார். ஏன் என்ன வந்து நீங்கள் வீடியோ எடுக்கல, அவரை மட்டும் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி. நம்ம சும்மா இப்போ விளாட்டாக வந்து காய்ச்சி கொண்டு இருக்கோம். கிட்ட வந்தாதான் இருக்கு விளாட்டு. யானை கும்பம். ஓ பின்னு கும்பம் நிற்கி, பட்டி நிற்கிது, யானை பட்டி எல்லாம் வந்துச்சுண்டா கதை சரி. ஓடுறாங்களா, அங்கால தான் வருதுடா. இல்லை இல்லை, அதில் ஸ்டப் ஆகிட்டு, இவர் வந்து அப்படியே பின்பக்கம் நின்ற மாதிரி அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கார். அவர் அங்கே நிற்கார், இவர் போமாடி, இது மேலே தான் வருது போலடா. இங்கே வர என்னது, இந்த பாலத்தை கடந்து போகுமா அப்படியே. இந்த பாருங்க, இந்த அருகே யானை சரியா, இது வந்து இந்த இருக்கிற பாலத்தில் அப்படியே கடந்து அங்கால மாறும். மரத்தை முக்கியாடா, அது கடிக்குது போல. அப்போ அது வந்து அதில் போட்டு சொரியுது பார்த்தியா. எப்படி என்ன என்ன கத்தப்புதா. யானை வந்து எப்படி தூங்கும்னு சொல்லி தெரியுமா? இந்த அருகே தானே இந்த
தும்பி கையை தூக்கி அந்த மரத்துக்கு மேலே வச்ச மாதிரி தான் தூங்குமா. அதுக்கு தான் ட்ரை பண்ணுதா இல்லாட்டி மரத்தை உடைக்க போகுதான்னு சொல்லி தெரியல. சரி மரத்துல கதை கடவுளே மரம் சரி மரத்தோட கேம் ஆயிட்டுடப்பா. இங்கே பாருங்க அந்த அந்த மரத்தை எப்படி மிதிச்சு உடைக்குதுன்னு சொல்லி கோவம் வந்துட்டேனே. கோவம் வந்தா கஷ்டம். இது ஆணா? இது ஆணனே, இது பெண்ணா?